நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை அளித்த புகாரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அவர் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கில் சீமான் மற்றும் நடிகை இரு தரப்பினருக்கும் உச்சநீதிமன்றம் தனது எச்சரிக்கையையும் தெரிவித்திருக்கிறது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை சென்னை காவல்துறையில் புகார் அளித்தார். இந்த புகார் மனு மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சீமானுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு எதிராக சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கில் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என சீமானுக்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது சீமான் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரம் மன்னிப்பு கேட்கும் வகையில் இல்லை என நடிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் இந்த விவகாரத்தை எத்தனை நாட்கள் இழுத்துக் கொண்டு செல்வீர்கள் எனவும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இருவரும் மன்னிப்பு கேட்டு பிரச்சனைக்கு முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு வரவைக்க நேரிடும் எனவும் இருவரையும் நீதிமன்றத்திற்கு வரவைத்து அடுத்த வகையான உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்தனர். மேலும் இருவரும் குழந்தைகள் அல்ல என்பதை நினைவில் கொண்டு இந்த விவகாரத்தில் இருவரும் தங்களுக்குள் இருக்கின்ற அந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து இருவரும் நீதிமன்றத்தில் பரஸ்பரம் மன்னிப்பு கோரி மனு தாக்கல் செய்யுங்கள் என தெரிவித்து நீதிபதிகள் தங்களுடைய எச்சரிக்கையையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கோரும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் விஷயத்திலும் நீதிபதிகள் தங்களுடைய எச்சரிக்கையினை சீமான் மற்றும் நடிகை தரப்பிற்கு தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.